எக்ஸிகோ இட்டடி என்ற விலங்கியல் பெயருடைய இம்மீன்களின் முன்துடுப்புகள் மிக நீண்டதாக பறவைகளின் இறக்கைகள் போல இருப்பதால் இவை எளிதாக காற்றில் படபடத்து தாவுகின்றன. இம்மீன்கள் கடல் அமைதியாக இருக்கும்போது கடலின் மேன்மட்டத்துக்கு வருவதில்லை. மாறாக கடலின் அலைகள் அதிகமாக இருக்கும்போது தண்ணீருக்கு வெளியில் வந்து குதித்து காற்றில் சில அடி தூரம் வரை பறந்து சென்று விளையாடுகின்றன. இந்த மீன்கள் பறக்கும் மீன்கள் என்று பெயர் பெற்றது இப்படித்தான். அதிகபட்சமாக 6 மீட்டர் உயரத்துக்கு தாவுவதும் சுமார் 50 வினாடிகளில் 70 கிலோமீட்டர் வேகத்துக்கு பறப்பதும் இவற்றின் சிறப்பு. வேகமாக பறக்கும் போதே இவை 160 அடி தூரம் வரை பறப்பதாக தெரிய வந்துள்ளது. கடலில் மிதக்கும் தாவர மிதவை நுண்ணுயிரிகள்தான் இதன் விருப்ப உணவாகும். பறக்கும் மீன்களை கடல் பறவைகளும் டால்ஃபின்களும் மற்றும் சில வகை மீன் வகைகளும் விரும்பி சாப்பிடுகின்றன. மீன் பிடிப்போர் டார்ச் லைட்டுகளை இருட்டில் கடலின் மேற்பரப்பில் அடித்து இதை கவர்ந்து பிடிக்கின்றனர். இந்த மீன்கள் சுவை நிறைந்த உணவாகவும் இருப்பதால் இவற்றை பிடிப்பதில் பல காலமாகவே உலக நாடுகளிடையே போட்டிகள் நிலவுகின்றன. பார்படாஸ் நாட்டின் தேசிய சின்னமாகவும் தேசிய மீனாகவும் திகழும் இந்த பறக்கும் மீன்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது.